Hey guys, நான் விவேகானந்தன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா HMI லைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். HMI லைட்டோட ஃபுல் ஃபார்ம். இந்த லைட்டோட கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 5600 கெல்வின். HMI லைட்ஸ் வந்து டங்ஸ்டன் லைட்ஸை விட 4 டைம்ஸ் பிரைட்டராக எரியும். மெயினாக டங்ஸ்டன் லைட்ஸை விட பவர் கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். HMI லைட் வந்து 5600 கெல்வின் டே லைட் பேலன்ஸில் எரியறதுனால மோஸ்ட்டாக இதை நேச்சுரல் லைட்டை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீனை நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் ஆக சன்னோட பொசிஷன் மாறும் போது லைட்டோட டைரக்ஷனும் அண்ட் அதோட இன்டென்சிட்டியும் மாறிடும். ஸோ இதனால ஓவராலாக அந்த சீனில் லைட்டிங் கன்சிஸ்டன்சி இருக்காது. இந்த மாதிரி டைமில் லைட்டிங் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியலான லைட்டை HMI லைட்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணுவாங்க. பட் அது பார்க்கறதுக்கு நேச்சுரல் சன்லைட் மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு மட்டும் இல்லை, மல்டிபிள் வேஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இன்டோரில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதை பார்த்தோம். அண்ட் அவுட்டோரில் பிரைட் சன்லைட் பேக்ரவுண்டில் இருக்கும்போது இதை ஃபேஸ் லைட்டாக யூஸ் பண்ணி சப்ஜெக்டை ப்ராப்பராக எக்ஸ்போஸ் பண்ணலாம். அண்ட் இதை சப்ஜெக்ட்டுக்கு பேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணலாம். HMI லைட் சேஃபாக எரியறதுக்கு பேலஸ்ட்ன்ற யூனிட் ரொம்ப முக்கியம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டை ப்ராப்பராக லைட்டுக்கு ஃப்ளோ பண்ணுறதுக்கும் அண்ட் இதில் லைட்டை டிம் அண்ட் பிரைட் பண்ணுறதுக்கான ரொட்டேட்டிங் நாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. மாடர்ன் HMI பேலஸ்ட்டில் ஃப்ளிக்கர் ஃப்ரீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எப்போவுமே ஆன்ல இருக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் ஷட்டர் ஆங்கிள் ஷூட் பண்ணும்போது லைட் ஃப்ளிக்கர் ஆகாமல் கேப்சர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த லைட்டை ஆன் பண்ணோடனே நம்மளால ஷூட் பண்ண முடியாது. பிகாஸ் HMI லைட் ப்ராப்பராக ஸ்டடி ஆகிறதுக்கு 1 or 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இது ஆஃப் பண்ணுற வரைக்கும் கண்டினியூஸாக ஷூட் பண்ணிக்கலாம். HMI லைட்ஸோட பல்ப் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணும்போது அதோட பல்ப் வீக் ஆகிடும். அப்படி வீக் ஆயிடுச்சுன்னா லைட்டில் வந்து கிரீன் ஆர் மெஜந்தா கலருக்கு லைட்டில் சின்னதாக கலர் ஷிஃப்ட் தெரியும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ஷன் ஃபில்டர்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் CRI and TLC என்ற வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த லைட் கூடவே இதுக்கான ஸ்பெசிஃபிக் பாண்டோஸ், சாஃப்ட் பாக்ஸ் அண்ட் ஸ்கிரிம் ஆர் பார்னட்ஸ் வரும். இதை யூஸ் பண்ணி லைட்டை ஷேப் பண்ண, சாஃப்ட் பண்ண அண்ட் இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைட்டோட பாடியில் லைட்டை ஸ்பாட் அண்ட் ஃப்ளட் மோடுக்கு மாற்றுறதுக்கான ரொட்டேட்டிங் நாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல லைட்டை ஹார்டாக சாஃப்ட் பண்ணி நமக்கு எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் காமனாக இண்டஸ்ட்ரியில் ஆரியோட M series HMI லைட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது தவிர அதர் பிராண்ட்ஸும் இருக்குது. லைக் அண்ட் ஹாரியோட M series HMI லைட்டை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஃபோட்டோ மேட்ரிக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, learn, write, shoot, edit, repeat, stay positive, peace.